அன்பான உறவுகளே, உங்களுடைய அத்தனை பேருக்கும் இந்த இதயம் கலந்த இனிய வணக்கம். அன்பானவர்களே, நான் தான் உங்களுடைய உதச்சிக்கோட்டை விஜயன். பேரன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே அறிதலை விட புரிதல் மிக மிக அவசியம். ஏனென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே உங்களோடு எப்போதும் உடன் இருக்கக்கூடிய உடன்பிறப்பாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், நேற்று வந்தவர்களாக இருக்கலாம், நாளை வரக்கூடியவர்களாக இருக்கலாம், இடையிடையே வந்து செல்லக்கூடிய வழிபோக்கர்களாக கூட இருக்கலாம், ஏன் எப்போதும் உங்களோடு வழி நடக்கக்கூடிய நண்பர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் ஒன்று போல் ஒருபோதும் நீங்கள் நம்பி விடாதீர்கள். ஏனென்று சொன்னால், என்னுடைய முதுகிலே குத்தப்பட்டிருக்கக்கூடிய கத்திகளுடைய எண்ணிக்கை எத்தனை என்று நான் எண்ணி பார்த்தேன். அந்த எண்ணிக்கையிலே முதலிடத்தில் இருந்தது நம்பிக்கையினும் பொய்யான ஒரு கத்தியால் என்னை குத்திய நயவஞ்சகர்களுடைய கூட்டம் தான் அது முதலிடத்தில் இருந்தது. ஆகவே அனுபவத்தில் சொல்லுகின்ற பேரன்புக்குரியவர்களே, அறிதலை விட புரிதல் மிக மிக அவசியம். என்று கேட்டால், எல்லோரையும் நீங்கள் ஒன்று போல் நீங்கள் நம்பி விடாதீர்கள். யார் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை பயன்படுத்துகின்றார்களோ, யார் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களை பயன்படுத்துகின்றார்களோ, அது உங்களுடைய திறமையாக இருக்கலாம், உழைப்பாக இருக்கலாம், முயற்சியாக இருக்கலாம், சிந்தனையாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை இந்த சமூக ஊடகமாக இருக்கலாம். இதுவாக இருந்தாலும் சரி, அன்புக்குரியவர்களே, உங்களை பயன்படுத்துபவர்களை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை என்ற ஒரு உண்மையான விசுவாசத்தை அனைவரிடமும் காட்டி ஏமாந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையிலே அறிதலை விட புரிதல் மிக மிக அவசியம். ஏனென்றால், நீங்கள் அறிந்து இந்த உலக வாழ்க்கையிலே பயணியுங்கள். இல்லை என்று சொன்னால், ஒரு மனிதர் மீது வைக்கக்கூடிய உண்மையான நம்பிக்கை, அவர்கள் நம்மை அவர்களுடைய சுயநலத்துக்காக தான் பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு ஒற்றை வார்த்தை நமக்கு திரிக வருகின்ற போது, நம்முடைய மனம் உடனடியாக உடைந்து போகின்ற போது, அந்த வலி இந்த உலக வாழ்க்கையிலே மிக 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 கொடுமையான, மிக கண்ணீர் கொடுக்கக்கூடியதாக, மிக ஒரு ஆழமான ஒரு வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உடனடியாக நீங்கள் அங்கிருந்து சென்று விட்டு, என்னை இவனுடைய சுயநலத்திற்காக தான் பயன்படுத்துகின்றான், இவனுடைய சுய வளர்ச்சிக்காக என்னை இவன் பயன்படுத்திக் கொண்டு என்னை தூக்கி எறிந்துவிடப் போகிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், உடனடியாக அங்கிருந்து நீங்கள் மாறிவிடுங்கள். உங்களை நம்பக்கூடியவர்களை, உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களை, உங்களை எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உங்களை அடுத்த ஒரு கட்டத்திற்கு, அடுத்த ஒரு இலக்கை நோக்கி உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நோக்கி செல்லுங்கள். இந்த உலகத்தில் யாராய் இருந்தாலும், எவராய் இருந்தாலும், அவர் எந்த இடத்தில் இருந்தாலும், யார் உங்களை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களை அறிந்து கொள்ளுங்கள். அறிதலை விட இங்கே புரிதல் மிக மிக அவசியம். அவர்கள் உண்மையானவர்களா? அவர்கள் உங்களுக்கு உதவக்கூடியவர்களா? சுயநலத்தை கடந்து உங்களை பொதுநல பாதையிலே வழிநடத்தி கொள்ளக்கூடியவர்களா என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உறவுகளே, எப்போதும் ஏமாளியாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் கோமாளியாக இருந்து விடாதீர்கள். உங்களோடு இருந்து கொண்டு ஒரு செயலை செய்தால் இவன் நிச்சயமாக அழிந்து போவான், இவனுக்கு இவ்வளவு பெரிய பின்விளைவுகள் வருகிற அறிந்தே செய்பவன் மிகப்பெரிய ஒரு பாவி. ஆனால் இதை கடந்து அதை பல முறை உங்களுக்கு செய்து உங்களுடைய ஒட்டுமொத்த தகவலையும், ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும், ஒட்டுமொத்த திட்டங்களையும் இன்னொருவனுக்கு ஒருவன் தாரை வார்த்து உங்களையே அழிப்பதற்கு ஒருவன் துணிவான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய துரோகி. என்ன உறவுகளை, என்னதான் சொல்வது? கட்டாயம் இது சரிதானே? நிச்சயம் சரிதான் என நான் உணர்கிறேன். நீங்கள் இது சரியென நினைத்தால் உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவிட்டு செல்லுங்கள். தொடர்ச்சியாக என்னை உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை தந்து ஆதரவளியுங்கள் உறவுகளே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.